வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த கான்ஃபிடென்ட்டே அப்படின்ற ஃப்ரெஞ்ச் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 4 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 50 மினிட்ஸ் டியூரேஷன். அதில் 3 எபிசோட் தான் தமிழில் இருக்கும், 1 வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு மினி சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலாக ஒரு உண்மை கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை. அதாவது கிறிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடி அவங்க பண்ணக்கூடிய ஒரு நூதனமான ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் போகக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக கிறிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரிஸில் தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமில் பிரான்ஸில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடக்குது. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து பயங்கர காயங்களோட தப்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய வின்சென்ட், ஒரு மியூசிஷியன் வந்து கொடூரமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கான், அதுவும் கோமாவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ அந்த சம்பவம் நடந்தப்போ இவங்களும் அங்கே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் மூலமாக இந்த பாதிக்கப்பட்டவங்கலாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்யூனிட்டியில் இவங்க ஒரு முக்கியமான ஆளாக வந்து உள்ள நுழையிறாங்க. அண்ட் அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்பாட் லைட்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தேண்ட் இவங்களோட உண்மையான விஷயங்கள் ரிவீல் ஆச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்ச விஷயமே இந்த சீரிஸில் சொல்லப்படுற அந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட இந்த மாதிரியான ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணி பெனிஃபிட் அடைகிறவங்க ஏராளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. இது பிரான்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கும் பொருந்தும், அதுவும் ஒரு ஃபீல்டுக்குமே பொருந்தும். அதில் குறிப்பாக அரசியலில் இதை நம்ம கண்கூடவே பார்க்கலாம். அதாவது எந்த போராட்டத்திலையும் கலந்துக்காம அந்த தலைவரை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் அங்கே இருந்தேன், நான் இவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு அந்த ஆதாயத்தை அடையிறது அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த கிறிஸ் கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதமும் சரி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு டைமுமே உண்மையிலே நடந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும். அவர் கூட இருந்தது அண்டு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அதை ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வின்சென்ட்டுக்கும் கிறிஸ்க்குமான அந்த கனெக்ஷன் என்ன, அண்ட் இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது யாரை பார்ப்பாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தேண்ட் இந்த உண்மைகள்லாம் எப்படி ரிவீல் ஆகுது அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவரால் ஒரு சிம்பிளான ஒரு ரியல் கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலும் இந்த சீரிஸ் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் இதோட பேஸ் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக பேசிங் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். ஆல்சோ இது ஒரு விதமான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான ரியல் கிரைமை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் இருக்க தான் செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.2 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.